உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் கருணாநிதிக்கு துரோகம் செஞ்சாருன்னும், கருணாநிதி கொடுத்த வாக்க காப்பாற்ற தவறிட்டாரு விஜய் அப்படின்னும், விஜய்க்கு எதிராக திமுகவோட ஐடி விங்கும் திமுக தொண்டர்களும் இணையதளத்தில் பொங்கி இழுறாங்க. அப்படி என்னதான் சொன்னாரு விஜய், அதை ஏன் செய்யாமல் போனார் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துக்க அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சினிமாவிலிருந்து அரசியலுக்கு போய் தனக்கான இடம் பிடிச்சதுதான் கருணாநிதி. அதனாலதான் சினிமா துறையிலிருந்து அரசியல் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அடிக்கடி சினிமா துறையில இருக்க பல பேரு பல நிகழ்வுக்காக கருணாநிதி அவர்களிடம் சென்று திரைப்பிரபுகள் எல்லாமே சேர்ந்து பல நேரங்களில் கருணாநிதி அவர்களுக்கு பாராட்டு விழாலாம் வச்சிருக்காங்க. பல சினிமா துறை நிகழ்ச்சிகளுக்கும் கருணாநிதி அவர்களை கூப்பிட்டு சிறப்பு விருந்தினர் அழைப்பீடெல்லாம் விட்டு கௌரவப்படுத்தியிருக்காங்க. அதே கருணாநிதியோடைய 100வது பிறந்தநாள், அதுக்கு நூற்றாண்டு விழான்னு சொல்லிட்டு அரசு சார்பில் பல நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அதெல்லாம் முக்கியமாக குறிப்பிட்ட சொல்ல போய் இந்த திரையுலக சார்பாகவும், ஏன்னா திரையுலகத்திலிருந்து வந்தவர் தானே கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரையுலகம் சார்பாக கருணாநிதி அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க. அந்த பாராட்டு விழான்றது எந்த அளவுக்கு இருந்துச்சு சொல்லிட்டு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்நேரம் மக்களாகி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கருணாநிதியோடைய பாராட்டு விழாவுக்கு இந்த அளவுக்கு தான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் வலைதளத்தில் அதை போட்டு சிரிச்சும் கமெண்ட் பண்ணியும் பலதரப்பட்ட பேர் அதை வச்சு செஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து தாங்க முடியாத திமுகவோட தொண்டர்களும் இந்த திமுக ஐடிவிங்கும் என்ன பண்ணுன்னு தெரியாமல் அந்த அளவுக்கு ஒரு கடுப்பின் உச்சிக்கு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாம் யாரடா காரணம் அப்படின்னு சொல்லும் போது பல பேர் அஜித் வரல, விஜய் வரல, அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு கூட்டமே வரல, இது படுதோல்வியே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஆத்திரம் தாங்காத இவங்க இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அஜித் ஏற்கனவே 2010 என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு தெரியும். பாசத்தலைவன் பாராட்டுக்காருக்கு அதெல்லாம் ஓரம் வச்சிட்டாங்க. பல பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்த திமுகவோட ஐடி விங்கும் திமுகவும் தொண்டர்களும் நடிகர் விஜய் அவர்களை குறி வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் மீது கடுமையான விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, எதுக்காக விஜய் மீது விமர்சனம் வைக்கப்படுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2010ஆம் ஆண்டு இதே கருணாநிதி அவருக்கு பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழான்னு சொல்லிட்டு திரைப்பிரபலங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதில் பல பேர் கலந்துக்கிட்டு கருணாநிதி அவர்களை புகழ்ந்து பேசிட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கலாம். அதில் குறிப்பிட்டு நிறைய பேர் பேசினாங்க. விஜய் அவர்கள் பேசினதான் சுட்டி காட்டியிருக்காங்க இந்த திமுகவோட ஆதரவாளர்கள். சரி, விஜய் அப்படி என்ன பேசினாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டோம். கருணாநிதியோடைய 100வது பிறந்தநாளில் அவரோட அமர்ந்து அந்த சிலையை நானும் ரசிக்கணும்னு சொல்லிட்டோம். கலைஞருடைய இந்த கருணாநிதியோடைய 100வது பிறந்தநாளில் நான் கலந்துக்கிட்டு இதை பேசுவோன்னும், நானும் கருணாநிதியும் சேர்ந்து அந்த சிலையை ரசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம் புகழ்ந்து தள்ளி பேசியிருந்தார். அன்னைக்கு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும்போது இப்படி பேசுனீங்க, கருணாநிதி அவர்கள் இறந்துட்டாரு, ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய 100ஆண்டு விழா நீங்கள் கலந்துக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் அவர்களே அன்னைக்கு பேசுனது வேற வாயி இன்னைக்கு வேற வாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக தொண்டர்கள் எல்லாமே அப்படியே பொங்கி எழுந்துட்டாங்க. 2010 உங்களுக்கு கருணாநிதி தேவைப்படப்போ மட்டும் அப்படி பேசுனீங்களே, இன்னைக்கு கருணாநிதி இறந்துட்டாருன்றதுக்கா இப்படி மாற்றி பேசுனீங்களே, இதெல்லாம் நியாயமா விஜய், உங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சுருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக ஐடிவிங்கும் திமுகவோட அந்த ஊபிஸ்களும் அப்படியே இணையதளத்தில் அப்படியே பொங்கி எழுந்துட்டாங்க. ஏன் திமுக தொண்டர்களே, 2010 பல நடிகர்ன்றது அந்த பாராட்டு வராதால உடனே அவங்கள வலுக்கட்டாயமாக இட்டு போனாங்க. அது நம்ம எல்லாம் தெரியும். அதனால தான் அந்த 2010 கூட அந்த பாசத்தலைவன் பாராட்டுவால அஜித் அவர்கள் மேடையேறி வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க, எங்களை வற்புறுத்தி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேற வழியே இல்லாமல் அந்த இடத்துல பேச வேண்டிய நிலைமை வந்துடுது. அதனால தான் நடிகர் அஜித் அவர்களும் அன்னைக்கு அந்த மாதிரி பேசுகிறாரு. இந்த திமுக ஊபிகள் எல்லாருமே 2010 விஜய் அவர்கள் மேடையில் பேசலான்னு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் 2010 இந்த திமுக கொடுத்த டார்ச்சரால் உடனே அவருக்கு வேட்டைக்காரன், சுறா இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே தன்னுடைய பேனர், அதான் இந்த சன் பிக்சர் என்ற இந்த திமுகவுக்கு சம்மந்தமான பேனர் தான் நீங்கள் நடிக்கணும், தயாரிப்பில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாக்கினாங்க. ஒரு மாதிரியான டார்ச்சர்னே சொல்லலாம். அதனால தான் அவர் உடனே போயிட்டு ஜெயலலிதா அவருக்கு ஆதரவு தெரிவித்தார்.
அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவருடைய பக்கத்தோட காரில் நின்று பேசியிருப்பார், அவங்களை சந்தித்து பேசியிருப்பார். இது எல்லாமே எப்போ நடந்துச்சுன்னா, இந்த திமுக கட்சியோடைய இந்த சன் பிக்சர்லாம் சார்ந்து விஜய் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்கவே தான் இவர் இதெல்லாம் சமாளிக்க முடியாது, இவங்க ரொம்ப அதிகமாக டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் ஜெயலலிதா அவர்கிட்டயே போயிட்டு தரட்டேல அப்படின்ற மாதிரி நிரூபிச்சிருப்பாரு. அடுத்து வந்த காவலன் வேலாயுதம் படத்தில் கூட தான் ஆளுங்கட்சி, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா தான் ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, நல்ல வேலை நான் ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவருக்கு எதிராக தான் அந்த படத்தில் 2-3 வருஷம் நல்லா பேசியிருப்பார். அப்படி மேடை இறங்கி வந்த கொஞ்ச நாளிலே சன் பிக்சர் செஞ்ச பல டார்ச்சரால் அப்போவே நடிகர் விஜய் அவர்கள் இந்த திமுக கட்சி எதிராக போயிட்டாருடா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த திமுக கட்சி எதிராகவே அன்னைக்கே விஜய் அவர்கள் போயிட்டாரு. அதனால தான் ஜெயலலிதா அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார். தேர்தலில் கூட வெளிப்படையாக அதிமுக கட்சிக்கு நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அறிக்க ஆரம்பித்தார். அந்த அளவுக்கு திமுக மேலே அன்னைக்கே விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பும் ஒரு இந்த திமுக ஆட்சின்றது அவருக்கு அன்னைக்கே பிடிக்காம தான் போயிடுச்சு. திராவிட மாடல் ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு அரசியலாக தன்னுடைய முத்திரையை பதிக்கணும், 2026 தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த களப்பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. அப்படி இருக்கிற நடிகர் விஜய் அவர்கள் எப்படி கலைஞரோட மேடையில் கலைஞரை புகழ்ந்து பேச போகிறார் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது, ஒழுங்காக முறையாக கூப்பிட்டாலே அவர் வருவாரா வரமாட்டான்னு ஒரு கேள்வி இருக்குது. அவர் சரியாக முறையாக கூப்பிடாத காரணத்தால் அவர் அந்த ஒரு மேடைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது. இன்னொன்று, நடிகர் விஜய் அவர்களும் தனிப்பட்ட முறையில் அந்த மேடைக்கு போக வேணாம், அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவருக்கு தாராளமாக இருந்துட்டு இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அரசியல் களத்தில் அவர் போகிற பாதியே இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக தான். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பல நேரங்களில் இன்னைக்கு திரையுலகமே பல பேரோட படமே இந்த ரெட் ஜெயின் மூவிஸ் மூலியமாக தான் வெளியிடுது. ஆனால் விஜய் அவர்கள் எப்படியாவது இந்த ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு போகாமல், இந்த உதயநிதி கை அவர்கள் போகாமல் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மற்றவங்க கையால் தான் அது வெளியாகணும், மற்றவங்க கிட்ட போய் தான் அது ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த ரெட் ஜெயின் மூவிஸ்கிட்டே போகக்கூடாத அளவுக்கு அவர் பார்த்துக்கிட்டு வந்திருக்காரு. நீங்கள் வாரிசிலும் பார்த்துருக்கலாம், அடுத்து வந்த இந்த லியோவிலையும் நீங்கள் தாராளமாக இதை பார்த்துட்டே இருந்திருக்கலாம். இப்படி தனிக்கென ஒரு பாதை அமைச்சு தன்னுடைய களத்தில் பழகிக்கிற விஜய் அவர்கள் இப்போ போய் கருணாநிதியோட பாராட்டு மேடையில் ஏறி கருணாநிதி பற்றி பேசுவார்ன்றது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் இதுக்காகலாம் போய் அன்னைக்கு அப்படி சொன்னீங்க இன்னைக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்றதெல்லாம் என்ன தெரியுமா இருக்குது, இது ஏதோ ஒரு கெஞ்சற மாதிரி இருக்குது. அவர் பாட்டுன்னு அவர் வழியை பார்த்துட்டு போகிறவர் போய் சும்மா சீண்டி கருணாநிதியோடைய பாராட்டு நீங்கள் கலந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தொந்தரவு பண்ணுற மாதிரி தான் இந்த ஊபிஸ் எல்லாமே பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது திமுக மேடையில் ஏறி கருணாநிதியை பற்றி ஒரு பெருமையாக பேசணும் அப்படின்றது சாத்தியமாக இருந்திருக்காது. எப்படி இருந்தாலும் விஜய் அவர்கள் தொடர்ந்து தனக்கென ஒரு பாணி ஆரம்பித்து தனக்கென ஒரு அரசியல் ஆரம்பித்து களப்பணி ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த கருணாநிதிக்கு திரையுலகம் சார்பாக பாராட்டு அது என்ன எடுத்தீங்க, இதுதான் முதல் அடின்னு இல்லை, தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா பல அடிகள் விழ வேண்டியது இருக்குது. விஜய் அவர்கள் அன்றைக்கி மேடையில் பேசியிருந்தாலும் அதுக்கப்புறம் நடந்த கசப்பான நிகழ்வுனால திமுக விட்டு அவர் வெளியே அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற அளவுக்கு ஒரு கசப்பான ஒரு சம்பவமாக திமுக எதிராக மாறிட்டார். அதிமுக கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிற அளவுக்கு விஜய் அவர்கள் பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சார் இந்த சன் பிக்சராலையும் இந்த திமுக கட்சியாலையும். அதனால் கண்டிப்பாக இதுக்கப்புறம்ன்றது திமுக கட்சிக்கு எதிராக தான் அவருடைய அரசியல் இருக்கும். இதுக்கப்புறம் மேடையில் ஏறி அவரை பற்றி கருணாநிதி பற்றி அவர் புகழ்ந்து பேசுவார்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். நடிகர் விஜய் மீது திமுக தொண்டர்கள் எல்லாமே 2010 நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இப்போ மாறி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்தென்ன, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.